தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் தூத்துக்குடி அல்லது நாகை தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த தொகுதியை தேர்வு செய்ய காரணம் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரான விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை கடந்த 2ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அத்துடன் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடும் என அறிவித்ததோடு கட்சியை பலப்படுத்தும் பணிகளிலும் முனைப்பு காட்டி வருகிறார். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் செயற்குழு கூட்டம் புதன்கிழமை நடந்த நிலையில் அதில் பல்வேறு விஷயங்களை தொண்டர்களுக்கு வீடியோ வாயிலாக அறிவுறுத்தியுள்ளார் விஜய். அத்துடன் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தூத்துக்குடி அல்லது நாகை ஆகிய 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிடவும் திட்டம் தீட்டி வருவதாக வெளியாகியுள்ளது தகவல். நடிகர் விஜய் தூத்துக்குடியை தேர்வு செய்வதற்கு பல காரணங்கள் உண்டு. அவரது ஆரம்ப நாட்களில் இருந்தே தூத்துக்குடியில் செல்வாக்கு அதிகம் கொண்ட நடிகர்களில் ஒருவராக இருந்து வருகிறார் விஜய். அது மட்டுமன்றி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தின் போது துப்பாக்கிச் சூட்டில் பலியானவர்களின் குடும்பத்தினரை நள்ளிரவில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு நிதி உதவியையும் வழங்கினார். அதன் பிறகு தூத்துக்குடி, நெல்லையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நிவாரணம் வழங்கினார். இதுபோன்று பல்வேறு நிகழ்வுகளில் தூத்துக்குடியோடு தன்னை தொடர்புபடுத்திக் கொண்டு வருவதால் அங்கு அதிகரித்து வரும் செல்வாக்கே தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியை விஜய் குறிவைக்க முக்கிய காரணம். தூத்துக்குடியை போலவே நாகையிலும் கவனம் செலுத்தி வரும் விஜய் 2011ஆம் ஆண்டு மீனவர்களுக்கு ஆதரவாக நாகப்பட்டினத்தில் போராட்டமும் நடத்தினார். இலங்கை கடற்படையால் அப்போது 500க்கு மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டதை கடுமையாக சாடிய விஜயின் அந்த பேச்சு அப்போது மிகவும் கவனிக்கத்தக்க ஒன்றாகவே இருந்தது. அவரின் இந்த ஆவேசமான பேச்சு மீனவ சமுதாய மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றதால் இந்த தொகுதியும் தனக்கு சாதகமாக இருக்கும் என கருதுகிறார் விஜய். எனவே கடைசி நேரத்தில் சூழலுக்கு ஏற்றவாறு 2இல் ஒரு தொகுதியில் போட்டியிடலாம் என முடிவு செய்துள்ள விஜய் தென்மண்டலத்தை வலுப்படுத்தவும் நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். அதற்கு முதற்கட்டமாக கட்சியின் முதல் மாநாட்டை தூத்துக்குடி, நெல்லை அல்லது மதுரையில் நடத்தவும் திட்டமிட்டுள்ளார். இதன் மூலம் தமிழக வெற்றிக் கழகம் தென்மண்டலத்தில் வலுவாகும் என்றும் எதிர்பார்க்கின்றனர். எனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கட்சியின் முதல் மாநாட்டிற்கான பணிகள் தொடங்கப்படும் என எதிர்பார்த்தாலும் விஜய் போட்டியிடும் தொகுதி உறுதி செய்ய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரை காத்திருப்பதை தவிர வேறு வழி இல்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் செந்தில் ராஜாவுடன் பெரிய பத்மநாபன்.